அது கொண்டு விடு, அதுக்கு மேலே அது கொண்டு இப்படி கொண்டு விட்டு கடைசியில் ஞானவான்மாம் பிரபத்தியதே, கடைசியில் கொண்டு போய் அழகா அங்கே விட்டு விடுறதான், பகவான் இடத்துல கொண்டு போய் விடுறதான். அதனால சுவாமியே நிறைய தெய்வங்களை சிருஷ்டிச்சிருக்காராம். சரி, ஏதோ ஒன்று சத்தைக்கு பிடிச்சிக்கோ, ஆனால் அதை பிடிச்சுட்டு இதுதான் வசத்தின்னு சொல்லாத, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, கிணத்து தவளை, கடல் தவளையை பார்த்து கடல் பெருசா அப்படின்னு கொடுத்தான். ஒரு தவளை கிணத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தது. அது நினச்சிதான், அப்பா சௌக்கியமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், இதுவே நன்னா இருக்குன்னு. ஒரு நாள் எதிர்ச்சியாக ஒரு கடல் தவளை இதோட கணத்து தவளையோட கணத்துக்கு வந்துடுத்து. அப்போ உடனே கணத்து தவளை சொல்லித்தான், அவ்வளோ சௌகரியமாக இருக்கேன் பாரு, நீ எங்கே இருக்கே? உடனே கணத்து தவளை கிட்ட கடல் தவளை சொல்லித்தான், நான் கடல்ன்ற ஒரு இடத்துல இருக்கேன். கடலா? அது எப்படி இருக்கும், என் கிணறு சைஸ் இருக்குமா அப்படின்ட்டு தான். உடனே கடல் தவளை பார்த்து தான், கிணறு சைஸான்னு கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும், சைஸுக்கு சொல்லவே முடியாது. அது கடல் எங்கே, கிணறு எங்கே? ஓ, இதை விட சின்னதா? அவச்சுனா 1.5 லட்சம் கிணறு போட்டால் கூட கடல் அதை விட பெருசு. இல்லை நீ சொல்கிறது போய், நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா இது கடத்தை தவிர அங்கேயும் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் கிடையாது சீச்சி, நீ என் கடத்தை விட்டு போ அப்படின்னு விடுத்தான். அந்த மாதிரி தான் தன்னுடைய தெய்வங்களை வசத்தியும் பேசிண்டு இதனுடையதான பிரபாவத்தை ஜீரணிக்க முடியலையா. அதனால் ஆழ்வார் சொல்கிறார், தாண்டி வா, வேதத்தை நன்னா புரிஞ்சுக்கோ, சாரத்தை நன்னா கிரகிச்சுக்கோ. இப்போ வைகாசி விசாகம் வரது, 9 வருட சேவையில் சுவாமியை பார்க்கும்பொழுது அபாடா எப்படி இருக்குது. அவ்வளோ தூரம் ஏன் நம்ம திருமந்திர நகர் 5 வருட சேவை எப்படி இருக்குது ஆச்சரியமாக. பாகம் பிரியாளும் சங்கர ராமேஸ்வரம் திருத்தேர் எப்படி இருக்கு. தேரை பார்த்தாலே கை கூப்புறோம் இல்லையா. சுவாமி எப்பயோ தான் தேரில் வர்றார், ஆனால் தேரை பார்க்கும்பொழுதெல்லாம் கை கூப்புறோம் இல்லையா. திருவாரூர் தேர் அப்படி இருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் அத்தனை வசத்தின்றோம் இல்லையா. பஸ்லையோ ட்ரெயின்லையோ காரில் போனால் கூட தூரத்தில் ஒரு கோபுரத்தை பார்த்தா நம்ம சுவாமியோட கோவில்னு கை கூப்புறோம் இல்லையா. எவ்வளவு தூரத்துலேருந்து பார்த்தாலும் நம்முடையதான விஷயங்கள் தெரியும்படியாக வச்சுருக்கா இல்லையா. எல்லாம் சயின்ஸ், கோபுரம் முதற்கொண்டு எல்லாமே. அதனால் ஆழ்வார் சொல்கிறார், எல்லாத்தையும் தாண்டி வா, இதுக்கு மேலே என்ன 5 வரைக்கும் படி. எனக்கு 5வது நன்னா புரிஞ்சு போயிடுது, எனக்கு 5வது பாடம் ரொம்ப பிடிச்சி போயிடுது, நான் 100க்கு 100 நன்னா எடுத்துன்னு இருக்கேன், எனக்கு சும்மா விட்டுட்டு நான் 5வதுலேயே சௌக்கியமாக இருக்கேன். எனக்கு இந்த 6, 7, 8, 9 பிடிக்கலை. 10வது படிக்கிற டென்ஷன்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்க் வாங்குறதுக்கு 2 வருஷமாக படிக்கிறேன், எனக்கு அது வேண்டவே வேண்டாம், நான் 9ஆம் கிளாஸில் எப்படியே ஓட்டிட்டு போயிடுறேன். எனக்கு 12வதுலாம் வேண்டவே வேண்டாம், காலேஜ் வேண்டவே வேண்டான்னா எவ்வளோ அபத்தமோ அதுபோல. அதான் ஆழ்வார் சொல்றார், நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. இவா எங்கே போய் யார் காலில் விழுந்தாலும் ரங்கந்தா, ஓ நீயா, சரி இப்போ இதை ஜெபிக்கிறியா, நீ எத்தனை ஸ்தோத்திரம் வேணா பண்ணு, கடைசியில் என்னிடத்துல ஸ்தோத்திரம் பண்ண நீ வந்தாகணும்னு தீர்மானம் பண்ணிச்சா. எங்கே போனாலும் கடைசியில் அவரிடத்துல போய் விழுந்தாகணும், வேறு வழியே கிடையாது. நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, ஒரு அனுகிரகத்தினாலே. அப்போ எதுக்குடா திருவரங்கம்னா, காட்டினான் திரு அரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். சரியா பரபிரம்மத்தை பிடிச்சுக்கணும், பரபிரம்மம்னா என்னன்னு உள்ளபடி தெரியணும்னு ஆசைப்பட்டு துடிக்கிறவாளுக்கு ஸ்ரீரங்கம் பார்த்துக்கோ, இதுதான் காட்டினான் திரு அரங்கம். நம்ம கண்டுபிடிக்கலையாம், அவன் காற்றானான், அவனே பார்க்கணும், பார்த்துக்கோ, இதுதான் திருவரங்கம் என்னும் திகழும் கோயில் தானே. ஸ்ரீரங்கத்தில் உள்ள நுழைஞ்சோம்னாலே அந்த வைப்ரேஷன், இந்த சாநித்தியம் எப்படி இருக்கு இல்லையா. எந்த பக்கம் திரும்பினாலும் சுவாமி, எங்கே போய் நிற்கிறது ரங்கனை பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியாமலே மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கும், கண்களில் ஆனந்த பாஷம். பக்தியே வேண்டாம், திருவரங்கம்னு என்னன்னே தெரிய வேண்டாம், சும்மா போய் ரங்கராஜன் முன்னாடினா கூட சாதாரண நாஸ்திகன் கூட கையை கூப்பி தொழுதுருவான், பரவாயில்ல. ஏன்னா அந்த சாநித்தியம். காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். எனக்கு இனிமேல் ஜன்மாலாம் வேண்டாம், எனக்கு பரமாத்மா நல்லபடியாக புரியணும், அனுபவிக்கணும்னு யார் தவிக்கிறாளோ அவர்களுக்கு காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். நான் உய்யணும், நல்ல கதி அடையணும், எல்லா விதமான பிரச்சனையும் விடுபட்டு நான் பாடு சௌக்கியமாக இருக்கணும், எனக்கு பரமாத்மா நன்னா தெரியும். காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். கேட்டீரே நம்பிமீர்கள் கருட வாகனனும் நிற்க. பகவான் எப்பொழுதும் கருட வாகனத்தில் வரார். 5 கருட சேவை, 9 கருட சேவை. கருட வாகனம், கருடனை வாகனமாக வச்சுண்டு சுவாமி அப்படி பறந்து வராராம். ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கத்தினோன்னு ஓடி வந்தான் இல்லையா சுவாமி. அதனால் கருட வாகனன் இருக்கான். கேட்டீரே நம்பிமீர்கள். நான் சொல்கிறது உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்கிறத நன்னா கேட்டுக்கோங்கோ. கருட வாகனன் மோட்சம் வரைக்கும் தரக்கூடிய சகலவிதமான விஷயங்களையும் தரக்கூடிய பரமாத்மாவான ஸ்ரீஹரி கருட வாகனத்தில் நிற்க, சேட்டை தன் மடியகத்து. சேட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை.
சேட்டை அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஜேஷ்டா அப்படின்னு பேர். ஜேஷ்டா அப்படின்னா ஸ்ரீதேவிக்கு அக்கான்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸ்ரீதேவியை தெரியறதில் அக்காவை நன்னா தெரியும் எல்லாருக்கும். ஜேஷ்டா இந்த சமுத்திரத்தை கடையிறா, திருப்பார்கடலை கடையிறா. திருப்பார்கடல்லாம் உண்டா? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் உப்பு கடல் தான் பார்த்துருக்கோன்னா நம்ம ரேஞ்ச் அவ்வளவு தான். நம்ம ரேஞ்ச் அவ்வளவு தான். நிறைய பேர் பார்க்கலாம் இந்த கடல் பக்கமே வராமல் உள்ளுக்குள்ளே ஏதான கிராமங்களில் இருப்பா. அவளுக்கெல்லாம் கடல், அவள் நதியே பெருசாக இருக்கும். கடலை பார்த்தோம் பயந்து போய் நிறைய பேர் இறங்கவே மாட்டோம், அவ்வளோ பெரிய தண்ணியா அவ்வளோ தண்ணியான்னு. அந்த மாதிரி நமக்கு உப்பு கடல் தான் நம்ம ரேஞ்சுக்கு இதுவே பெரிய விஷயமா இருக்குது. அதுலேயே திரிவேணி சங்கமம் மாதிரி கன்னியாகுமரியில் 3 கடல் சங்கமத்தை பார்த்தா அதுவே விசேஷமாக இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் விசேஷம் இருக்குன்னா இப்போ திருப்பார்கடல் ஒன்று இருக்குது. சாஸ்திரம் பொய் சொல்லாது, ஹிந்து தர்மம் பொய் சொல்லவே சொல்லாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் பொய் சொல்ல தெரியாத, பொய் சொல்லி ஏமாற்றாத ஒரே தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். அதனால தான் இன்றைக்கும் திருக்குறள் ஜீவிக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் ஔவையார் வார்த்தையெல்லாம் ஜீவிக்கிறதுனா பொய் சொல்லலை, பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். திருப்பார்கடல் கட்டாயம் உண்டு. 106 திவ்ய தேசங்களில் சேவிங்கோ, 107 திருப்பார்கடலை ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்துடலாம். சத்தியம் பண்ணி சொல்கிறேன், பார்க்க முடியும். ஆசை இருக்கிறவாளுக்கு அதே தான். ஆழ்வார் சொன்ன மாதிரி தான், காட்டினான் அவனா கிருபை பண்ணி காட்டி கொடுத்தா தான் உண்டு, இல்லாட்டி நம்முடைய பலத்தினாலே சாதிச்சிட முடியாது. அழகாக அந்த திருப்பார்கடலில் கடையிறார்கள். அது எப்படி திருப்பார்கடலில் கடைய முடியும்? எப்படிலாம் முடியுமாண்ணா? இப்போ அவள்லாம் மாட்டுக்கு ஊசி போட்டு கறக்காமலே பால் எடுக்க முடியும், மிஷினை வச்சு பால் கறக்க முடியும் அப்படின்னா அப்போ ஏன் திருப்பார்கடல் இருக்க முடியும்? அது ஏன் கடைய முடியாது? நம்ம சைஸுக்கு திருப்பி கணது தவளை கடல் தவளை கதை தான். நமக்கு இவ்வளவு தான் புத்தி இருக்குது. டிவியே பார்த்துட்டு இருக்கிறதுனால இவ்வளவு தான் உலகம் நினச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி பெரிய உலகம் உண்டு, பெரிய உலகம் நிறைய உண்டு, ஆச்சரியமாக உண்டு. அப்போ அழகாக திருப்பார்கடலை கடையிறார்கள். கௌஸ்துபம் எல்லாம் வரது. அப்போ முதல்ல இந்த ஜேஷ்டா தான் வரா. ஜேஷ்டா தேவின்னு பேர். ஸ்ரீதேவிக்கு பதிலாக ஸ்ரீயை எடுத்துகிட்டு ஒரு மூவை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே தெளிவாக நான் பேர் சொல்ல மாட்டேன். நான்லாம் ஸ்ரீதேவி தாசன், அவ்வளோதான். ஆச்சரியமா அவள் வந்துட்டாளாம். எப்படி இருக்கான்னா இந்த காலம் நிறைய பேர் அப்படி தான் இருக்கா. தலையை நன்னா விரிச்சு போட்டுண்டு அப்படியே குளிக்காமல் அப்படி ஜாலியாக அழுக்கா எப்போ பார்த்தாலும் இப்படி இழிச்சுண்டு தெய்வீகமாக சிரிக்கிறது வேறு, அன்போடு சிரிக்கிறது வேறு. பொறாமையில் குணம் இல்லாமல் அடுத்தவாளுடைய சௌகரியத்தை பார்த்து வெறுத்து போய் அடுத்தவாள் துவேஷம் பண்ணிட்டு தூஷணை பண்ணிட்டு முகத்தை சிடு கடு உருன்னு வச்சுக்கிறது. ஆற்றுல எத்தனை பேர் எப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீதேவியாக இருந்தால் சௌக்கியம். ரூபேஷு லக்ஷ்மி அப்படின்னு பதிவிரதா தர்மத்தில் ஸ்திரீகள் லக்ஷ்மி போலே இருக்கணும். உடனே நிறைய நகை போட்டுன்னு ஆசைப்படப்படாது. நகை போட்டுனா லக்ஷ்மின்னு யாருமே சொல்லலை. பிரசன்னமாக இருக்கிறதா லக்ஷ்மியுடைய தர்மம். அனசூயா தேவி தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போல். நீங்கள் எதிர்பார்க்குற பெண்பிள்ளை ரகசியம் வரும்னா எதிர்பார்க்கப்படாது. பெண்பிள்ளை ரகசியம் ஏதோ ஒரு பெண்பிள்ளை ரகசியம் வரும். அனசூயா தேவி அவ்வளோ வயசான காலத்தில் கூட பரம மங்களகரமாக இருந்தாள் அப்படின்னு ராமாயணத்தை சொல்கிறான். அந்த மாதிரி இந்த ஜேஷ்டா தேவி பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கா, நன்னா இல்லையா? அப்போ ஓடி ஓடி வராள், என்ன யாரா கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், என்ன யாரா கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், என்ன யாரா கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். இப்படி தலைவலி போட்டு ஐயோ 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 யாரா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஐயோயோன்ற வார்த்தை அவளோட வார்த்தை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை சொல்லும்போது தான் வார்த்தையில் வாசல் வந்து என்ன கூப்பிட்டாலேன்னு ஓடி வந்துடுவா. ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. கிருஷ்ணா ராமா கோவிந்தா பகவன் நாமத்தை சொன்னால் ஸ்ரீதேவி வருவா. தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னால் யாரெல்லாம் வரப்படாதோ அவள்லாம் வந்து லைனாக ஆற்றுல சார் போட்டு உக்காந்துருவா. ஜாகிரதை. அதுவும் அம்மாக்கள்லாம் குழந்தைகளை திட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக திட்டினது. இங்கிலீஷில் நீங்கள் திட்டினாலும் அர்த்தம் அதுதான் வச்சுக்கோங்க. சுருக்கி திட்டினாலும் அர்த்தம் அதுதான். மனசுக்குள்ளே திட்டிட்டு வாய் வச்சு அப்படின்னாலும் அதான் அர்த்தம். நன்னா ஞாபகம் தெரியும். வீடு என்ன நடக்குது நன்னா தெரியும். எப்படி சொன்னாலும் அது உள்ளுக்குள்ளே ஸ்மரணை வருது இல்லையா? எப்படி பகவன் நாமத்தை சொன்னால் ஒரு ஸ்மரணை வருதோ அதுபோல் இதுவும் உண்டு. அப்போ இந்த ஜேஷ்டா ஓடி ஓடி வராளாம். யாராவது நான் கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்குள்ளே ஸ்ரீதேவி வந்துட்டான். அவளை பார்த்தோன்னே எல்லாரும் மெய் மறந்து போயிட்டா. அதுக்குள்ளே சமுத்திர மகாராஜா பார்த்தார், சமுத்திரராஜன் பார்த்தார். உடனே இந்த ஜேஷ்டாவுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகாது, ஸ்ரீதேவிக்கு தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லி அவள் கையில் மாலையை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னுட்டாளாம். அப்போ உடனே ஸ்ரீதேவி சொன்னாலும் பகவான் நாராயண் பக்கத்தில் வந்து மாலையை போடுறி அப்படின்னு விட்டாராம். உடனே ஸ்ரீதேவி சொன்னாலும் எங்கள் அக்கா அப்படி இருக்க நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும். உடனே நாராயணன் சொன்ன உங்கள் அக்கா இப்படி இருந்தால் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு விட்டாராங்க. அது நியாயம் தானே. இவ கேட்டால் எங்கள் அக்கா அப்படி இருந்தால் எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னா, பெருமாள் சொன்ன உங்கள் அக்கா அப்படி இருந்தால் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு விட்டார்.
உடனே எல்லாரும் இந்த தாயார் பெருமாள் தாயார் கல்யாண உற்சவம் பார்க்கணும்னு ஆசையாக வந்தா நிறைய பேர். பார்த்தா இவன் வந்து முன்னாடி நிற்கிறா, எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்றா. அப்போ கடைசியில் உத்தாலக மகரிஷின்னு ஒருத்தர் அவர் பார்த்தார், பெருமாள் கல்யாண உற்சவம் தடையில்லாமல் நடக்கணும். உடனே ஜேஷ்டா வாம்மா நல்லா வா கல்யாணம் பண்ணிக்க, அழகாக கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணால் உடனே கடகடன் ஸ்ரீதேவி நாராயணன் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. உடனே உத்தால மகரிஷி வாமா ஆற்றுக்கு போலாம் அழிச்சுன்னு வந்தான். அங்கே வந்தால் அழகாக நல்லா குடிச்ச வாசல்லாம் பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப மங்களகரமாக இருக்குது. அவர் சொன்னா இந்த வீடு பார்க்குறது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னுட்டா ஜேஷ்டா. இதெல்லாம் ஒரு வீடா, அழகாக ஹோம புகையெல்லாம் வருது நாடுறதுன்னுட்டா. எல்லாம் வேத மந்திரங்கள் சொல்கிறா. சீ 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 நிறைய பேர் ஜேஷ்டாவாக தான் அலையிற வச்சுக்கோங்க ஊருக்குள்ளே. நமக்கு நாமங்கள் கேட்டால் காது புத்திக்கிறது, எது நாமமோ அது கேட்டு காது புத்திக்கிறா. இது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அந்த ஜேஷ்டா எல்லாம் போலாமல் உத்தாலக மகரிஷி சொன்னார், நீ இருக்கிறதுனா இரு, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு. நான் உன்னோட வாழறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, தாயார் பெருமாள் கல்யாண உற்சவத்துக்காக தான் பண்ணிண்டேன் அப்படின்னு விட்டாளாம். அந்த ஜேஷ்டா அவகிட்ட ஒன்றும் கிடையாது, அசிங்கத்தை தவிர கேவலத்தை தவிர பாபத்தை தவிர பிக்கல் பிடுங்களை தவிர எதுவுமே கிடையாது. அவளிடத்துல போய் அவகிட்ட என்ன செல்வம் இருக்குன்னு காத்திருக்குந்தா எவ்வளவு கேவலமோ அதுபோல். அதான் சொல்கிறார் ஆழ்வார், கேட்டீரே நம்பிமீர்கள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. 5 கருட சேவையை சேவிச்சா மோட்சம் வரைக்கும் கிடைக்கும். ஆ சமயத்தை ஜேஷ்டாதேவியை காணலையே, அவகிட்ட ஏதான கிடைக்கிறதான்னு தேடினா எவ்வளோ பைத்திகார்த்தனமோ அதுபோல ரங்கராஜன் இருக்க மற்றை தெய்வம் நாடுதிரே அப்படின்றார். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பினீர்கள் கருட வாகனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. எல்லாம் கிடைக்கக்கூடிய கல்பக விருட்சமான அமிர்தஸ்வரூபிணியான பகவானும் தாயாரும் இருக்க அதை விட்டுவிட்டு சாதாரண ஒன்றுமே தர முடியாதவாள் இடத்திலே போய் ஏதானும் கேட்டால் என்ன பிரயோஜனம்? யாரிடத்துல கேட்டால் எல்லாம் கிடைக்குமோ அவா கால் அல்லவா விழணும். தனக்கே ஒன்றுமில்லாதவார்களிடத்திலே போய் காலில் விழுந்து, தனக்கே மோட்சம் தர முடியாதவாள் இடத்துல போய் காலில் விழுந்து என்ன மோட்சத்தை அடைஞ்சிட முடியும், என்ன சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியும், என்ன சுகத்தை அடைஞ்சிட முடியும்? அதனால் சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த பாசுரம், ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கற்கோனை செற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. பகவான் ராமனுடையதான சிந்தனை இருக்க வேண்டாமா? அந்த பகவான் ராமன் தானே ரங்கனா வந்திருக்கான். எங்கெங்கே போ விழாதீங்கோ அனுபவிச்சு சொல்றார். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய. அழகா ஒரே ஒரு ராமனை பற்றி சொல்லும் பொழுதே ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு சொல்லுவோம். ஒக்கமாட்ட ஒக்கபான ஒக்க பாரிய. அவ்வளோ விசேஷமானவன் ராமச்சந்திரமூர்த்தி. உலகமே கொண்டாடின்னு இருக்கக்கூடிய ஒரு உன்னத குணவான் சர்வ குண சம்பன்னா ராமச்சந்திரமூர்த்தி. வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுடைய குணங்களை அப்படி அடுக்கி சொல்கிறார். கம்பன் அவ்வளவு அழகா அடுக்கி சொல்கிறார் ராமனுடைய குணங்கள். இப்படி ஒரு குணங்கள் தேடினாலும் கிடைக்காது, அவ்வளவு உத்தமன் ராமச்சந்திரமூர்த்தி. பெரிய வீரன், தோலாத தனி வீரன் அப்படின்றார் நிகமாந்த மகாதேசிகன். அசகாய சூர, யாருடைய சகாயமும் இல்லாதபடி ஜெயிக்கும்படியான ஒரு வீரன் ராமன். ராமச்சந்திரமூர்த்தி சமுத்திரத்தில் பாலம் கட்டணும்னு சங்கல்பம் பண்ணிண்டு அழகா தர்பசேனத்தில் படுத்துட்டாராம். சமுத்திரராஜன் வரவே இல்லையா, 2-3 நாள் ஆயிடுத்தான். பகவான் பார்த்தானா, லக்ஷ்மணன் கிடச்சுனா ஒரு வில்ல கொண்டாடா, ஒரு அம்பை கொண்டாடா, வத்தடிக்கிறேன்னுட்டாராம். இந்த அம்பு இந்த வில்லு தான் வேணும்னு இல்லையா, நீ சாதாரண ஒரு வில்ல கொண்டா, அல்பமான ஒரு அம்பை கொண்டா, என் பலத்தினாலே இந்த சமுத்திரத்தை வற்றடிக்கிறேன்னுட்டானே. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து, பிரிட்ஜ் போட்டு அடைச்சுட்டாரு. என்ன அழகா பிரிட்ஜு கட்டிட்டா. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து செருவிலே அறக்கற்கோனை செற்ற நம் சேவகனார். அவனுடைய இடத்துல போய் அடிச்சாரு. அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவனை சுற்றி இருக்கவாள்லாம் அடிச்சுட்டு இன்று போய் நாளை வா பார்த்து கிருபை பண்ணுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் மாறுறானா பார்ப்போம். இப்போ மாறிட்டா கூட அவனுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணிடலாம். அடுத்த நாள் மாறலையா ராவணன் திரும்பி சண்டை போட வந்துவிட்டான். பகவான் பார்த்தான், சரி இவனுக்கும் அந்த பிடிவாதம் இருக்கு, இந்த பிடிவாதத்தை மாற்ற முடியலை.
பேசாம இவனுக்கு இந்த பிடிவாதத்திற்குரியதான சரீரத்திலேருந்து விடுதலை கொடுத்து மோட்சம் அடைவிச்சிருவோம்னு சொல்லி அழகா பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. ஆண்டாள் சொல்றா இல்லையா, செருவிலே அரக்கர்கோன், எத்தனையோ பேர் வைத்தறிச்சலை கொட்டின்றிருந்தவனா இந்த ராவணன், பல பேருடைய வாழ்க்கையை கெடுத்தவன், பல பேருடைய வாழ்க்கையை நிர்மூலம் பண்ணவன், நாசம் பண்ணவன், படாத பாடு படுத்தினவன், லோகத்தில் தர்மப்படி நடக்க முடியாதபடி எல்லாரையும் கெடுத்தவன், அடுத்தவனுடைய மனைவி எல்லாம் அபகரிச்சே வச்சுண்டு தானே சுகப்பட்ட ஒருவன், உலகத்திற்கு அத்தனை பேருடைய செல்வத்தை பாற்றும் பொறாமப்பட்டவன், பிரதாரம், பிறன் சொத்து, பிறனுடைய புஷ்பக விமானம் எல்லாம் அடுத்தவர்களுடைய அபகரித்து வாழறதே ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கான். குபேரனிடத்துலேயும் புஷ்பக விமானத்தை பிடுங்கின்றான். எத்தனையோ தேவர்களிடத்துலேருந்து அப்சர ஸ்திரீகளெல்லாம் பிடுங்கின்னு இருக்கா. எத்தனையோ பேருடைய மனைவிமார்களை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தி வச்சுன்னு இருக்கா. இத்தனையும் தாண்டி இப்போ சீதாபிராட்டியும் தூக்கிண்டு போயிட்டா. இத்தனை பேருடைய வைத்தறிச்சலம் சேர்ந்து ராமபிரானிடத்தில் ஒரு வில்லும் அம்புமா வர செருவிலே அரக்கர் கோணை செற்ற நம் சேவகனார். பல நாள் திருநாள் ஒரு நாள் அகப்படுவான்ற இல்லையா, அந்த மாதிரி பல பேரோட வைத்தறிச்சல் சேர்ந்து ராமச்சந்திரமூர்த்தி தானா கீழே இறங்கி வந்தார். செருவில் அரக்கர் கோணை செற்ற நம் சேவகனார். ரொம்ப பெரியவர். ஆனால் கண்ணன் என் சேவகன்னு பாரதியார் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பிரார்த்திக்கிறோமோ அதை பண்ணி கொடுக்கறதுக்காக வேலைக்கார மாதிரி ஓடி வந்து கிருபா பண்ணக்கூடிய ஒரு கருணாசாகரன் ரங்கராஜன். செருவிலே அரக்கர் கோணை செற்ற நம் சேவகனார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்துல சண்டை நடக்கிறதான். நஞ்சியார், இந்த பாசுரம் ரொம்ப விசேஷமான ஒரு பாசுரம். நம் சேவகனார் அப்படின்ற வார்த்தைக்கு நஞ்சியருக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அவர் அப்படி வீதியில் வந்துன்னு இருக்கார். அப்போ ஒரு ராஜ சேவகன், ஒரு கவர்மெண்ட் சர்வன், ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு போலீஸ்காரன் வச்சுக்கலாம், ஒரு ஸ்திரீயை போட்டு மிரட்டின்னு இருக்கான் ரோட்டில். என்ன நினச்சிட்டு இருக்கா, பிச்சு விடுவேன், பிச்சு இஷ்டத்துக்கு பேசுனேன், முட்டி தட்டிடுவேன், ஜெயிலில் கொண்டு அடைச்சிடுவேன் அப்படின்னாலும். உடனே அவள் பயப்படணும் இல்லையா, பயப்படவே இல்லையா. நான் ஏன்ப்பா பயப்படணும், நம்ம ராஜா நாங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார், நீ என்ன வேணா ஐஷண்டு போ, எங்கே வேணா அழிச்சுட்டு போ, என் ராஜா என்னை காப்பாற்றுவார், எங்கள் ராஜாவை பற்றி எனக்கு தெரியும், நீ என்னடா பேசுறது, உன்னை பற்றி ராஜா கிட்ட நான் சொல்கிறேன்னுட்டாலும். இதை கேட்டு போலீஸ்காரன் அடங்கினானா. அப்போ நஞ்சியாருக்கு புரிஞ்சான், நம் சேவகனார் ரங்கராஜன். என்னடா அண்ணா, நமக்காக நம்முடைய பிராரப்த கர்மாலாம் நம்மளை மிரட்டினா கூட அதை தாண்டி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தன் இந்த ரங்கராஜனா. இந்த ரங்கராஜன் நம்பினவர்கள் வீண் போடுறதே கிடையாது, நம்பினார் கெடுவதில்லை. அதனால் செருவிலே அரக்கர் கோணை செற்ற நம் சேவகனார். சீதா மாதாவுக்கு ஒரு சேவகன் மாதிரி தானே பிரிட்ஜெல்லாம் கட்டிட்டு போனார். தன் மனைவியெல்லாம் விட்டுடுவோம், இந்த ஒரு ஜீவாத்மாவுக்காக குரங்குகளோட சகாயமெல்லாம் வச்சுண்டு இந்த குரங்குகிட்ட மோதிரத்தை, ஒரு குரங்கு ஆஞ்சநேய குரங்குகிட்ட மோதிரத்தை வேற கொடுத்து இங்கேருந்து அனுப்பி அவகிட்ட சூடாமணியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜெல்லாம் அடைச்சி இங்கேருந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் பெரிய யுத்தம் பண்ணி ஜெயிச்சு புஷ்பக விமானத்தில் தாயார் அழிச்சு கொண்டு வந்தார் சுவாமி. அப்படின்னா அப்போ இந்த ஒரு ஜீவனுக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி இவ்வளவு பிரயத்தனப்படுறாரு. அப்போ நம் சேவகனார் தானே அவர். ஒரு ஜீவனுக்கு இவ்வளோ பிரயத்தனப்படுவாரா அப்படின்னா தன்னையே நம்பி ஒப்படைச்ச ஜீவனுக்கு சுவாமி என்ன வேணா பண்ணுவார். செருவிலே அரக்கர் கோணை செற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய கோயில். அவர் வந்து இருக்கிற இடங்க தெரியுமா, ஸ்ரீரங்கம். அந்த ராமன் எங்கடா வந்திருக்கான்னா மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம். என்ன அந்த ரங்கராஜன் படுத்துன்ற பெரிய மதில்களுடைய திருவரங்கம். 7 பிரகாரம், எத்தனை மதில்கள் ஒன்றும் புரியாது. ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து அங்கேயே புழங்கின்னு இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இது எத்தனாவது பிரகாரம், இது என்ன வீதி, இந்த பிரகாரத்தில் என்னென்ன சுவாமிகள் உண்டு, என்னென்ன மூர்த்திகள் உண்டு, என்னென்ன சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அந்த பிரகாரத்தில் சில சமயத்தில் ஒவ்வொரு பிரகாரத்தில் திடீர்னு உற்சவம் நடக்கும். என்னென்னா இந்த பிரகாரத்தில் அது நடக்கிறது. இன்றைக்கி பாதாளகிருஷ்ண உற்சவம், இன்றைக்கி ஸ்ரீராமநவமி, குலசேகர ஆழ்வார் உற்சவம். ஒவ்வொரு பிரகாரத்தில் மாற்றி 7 பிரகாரத்தில் சுற்றி ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் தன்வந்திரி எப்போ பார்த்தாலும் உற்சவம் தான். எல்லாம் வியாதியஸ்தர்கள் கூட்டம் தானே, நிறைய கூட்டம் அங்கே தான் இருக்கும். தன்வந்திரி ஹோமம், தன்வந்திரி அது இதுன்னு ஒரே என்னடா அண்ணா 365 நாளும் ஸ்ரீரங்கத்தை சுற்றி உற்சவம். இல்லாட்டி பெரியவா யாராவது உபன்யாசம் பண்ணிகிட்டே இருப்பா. ஸ்ரீரங்கத்தில் எந்த நாள் வேணால் எப்போ வேணால் நுழைங்க, யாராவது ஒரு மூலையில் உட்காந்து உபன்யாசம் பண்ணிகிட்டே இருப்பாள். ஏதான ஒரு வீதியில் அடைய வளைஞ்சான்லையோ எதுலேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பெரியவா பகவத் விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாள். பகவான் சுவாமி ஐயா ஒய்யாரமாக கேட்டுட்டு ஜம்முன்னு படுத்துன்னு இருப்பாராம். ஆச்சரியமான வைகுண்ட பற்றி ஜம்முன்னு படுத்துன்னு இருக்காராம். ஆனந்தமாக
படுத்துன்னு இருக்காராம் ரங்கராஜன். ஐயா வைகுண்டர் அவர் தானே. ஆச்சரியமாக அப்படியே படுத்துண்டு ஒரு கிருப பண்றாராம். மருவிய பெரிய கோயில், பெரிய கோயில். நேத்தியே சொன்ன 250 ஏக்கர், 21 கோபுரம், உலகத்திலே ஒசரமான கோபுரம். முன்னாடி சிவலிபுத்தூர் தான் இருந்தது, இப்போ நன்னா 250 அடிக்கு மேலே, 267 அடி கிட்டத்தட்ட அஹோபிலம் ஜியர் கட்டினது. ஆசியாலேயே மிகப்பெரிய கோவில் கோபுரம் ரங்கராஜனுடைய கோபுரம் தான். ராய கோபுரம், மொட்டை கோபுரம்ன்றது போய் இப்போ உலகத்திலே பெரிய கோபுரம். அத்தனை கோபுரத்தையும் பார்க்கறதே பரம சந்தோஷம். இந்த பக்கம் போனால் கருடாழ்வாரை பார்த்துடலாம், அந்த பக்கம் வந்தால் தாயாரை பக்கத்தில் பார்த்துடலாம். ஒவ்வொரு வீதிக்கு நடுவில் அவர் இருந்து மாற்றி 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 மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம். என்ன அந்த மதில்களில் எத்தனை பட்சிகள், எத்தனை அணில்கள், எத்தனை குயில்கள், எத்தனை கிளிகள், எத்தனை விஷயங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த அப்பேற்பட்ட மதில் திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை. பின்னாடி சொல்றார், இங்க சொல்றார் கருவிலே திருவிழாதீர் மதில் திருவரங்கம் என்ன. அப்பேற்பட்ட திருவரங்கத்தை என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. கர்ப்பத்திலேயே ஒரு கிருபா வந்துடணுமா. கர்ப்பத்தில் கிருபா எப்போ வரணும்? நிறைய சத் விஷயம் கேட்டால் வரும். ஆச்சாரிய புருஷாவை பிடிச்சா வரும். பிரகல்லாதன் கர்ப்பத்திலேயே நாரதர்கிட்ட உபதேசம் கேட்டான் இல்லையா? கேட்டு 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 வெளில வந்து நாராயண நாராயண நாராயணன் ஜபிச்சுட்டு இருந்தான் இல்லையா? அந்த மாதிரி கருவிலேயே அந்த பாக்கியம் இல்லாமல் காலத்தை கண்ணா பின்னான்னு கழிச்சுட்டு இருக்கேளே, வீணா போயின்னு இருக்கே. என்னமோ பிறந்தோம், ஏதோ பிறந்த நாள், ஏதோ திவசம், ஏதோ கல்யாண நாள், இப்படியே போயின்னு இருக்கே. ரங்க சம்பந்தம் வேண்டாமா? ரங்கநாதனை அனுபவிக்க வேண்டாமா? கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. பெரிய காலம் வாய்ச்சிருக்கு, பெரிய விஷயம் கிடச்சிருக்கு. இதை அனுபவிக்காம, இதை உணர்ந்து ரசித்து ருசிக்காம இப்படி பயின்றிருக்கே. ஆற்றுல போட்டால் அளந்து போடணும்னு சொல்கிறா இல்லையா? வாழ்க்கை அதை விட வசதியாச்சே. இப்பேற்பட்ட வாழ்க்கை கிடச்சி இன்னைக்கு ரங்கநாதனை அனுபவித்தேன், இன்னைக்கு திருமாலை அனுபவித்தேன், நேற்று முகுந்தமாலை அனுபவித்தேன், நாளைக்கு திருப்பாவை அனுபவித்தேன், இன்னைக்கு ரங்கநாதனை உற்சவத்தில் பார்த்தேன், இன்னைக்கு ரங்கநாதனுக்கு முத்தங்கி சேவை, இன்னைக்கு ரங்கநாதனுக்கு வசந்தோத்சவம், இன்னைக்கு ரங்கநாதனுக்கு அழகா முத்துக்கொண்டை, இன்னைக்கு நம்பெருமாள் அழகா வசந்தோத்சவத்தில் வந்தா, இன்னைக்கு ரங்கராஜன் அவளை நம்பெருமாள் அழகா ஜோர சித்திரை தேரில் வந்தா, இப்படி இன்னைக்கு நம்பெருமாள் கைலி கட்டிண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு நாளாக இப்படி எப்படி காலம் கழிய போகிறது. இந்த கழிகிற காலத்தை பகவத் தியானத்தோட பகவத் உற்சவத்தோட, இப்போல்லாம் ஆழ்வார்த்தனை போனால் வச்சுக்கோங்க, டெய்லி உற்சவத்தோடு கழிச்சுட்டு இருக்கா. ஆச்சு அவளை நாளைக்கு வந்துடும், 9 கிரட சேவை 9 கிரட சேவை 9 கிரட சேவன், இதுலேயே காலத்தை கழிச்சுட்டு இருக்கா பாருங்க. வேறு சிந்தனை இல்லையே. அப்பாடா விடிய 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 நடக்கும் 9 கிரட சேவை. அப்பாடா முடிஞ்சு விடுத்தேன்னு கிளம்பணும். எங்கே போகிறேள்? பிரியாவிடை நாளைக்கு பார்த்துட்டு போயிடுங்க, ரொம்ப நன்னா இருக்கும்வா. பிரியாவிடை முடிஞ்சு கொடுத்து அவ்வளோதானா? தீர்த்தவாரி மிஸ் பண்ணிடாதீங்கோ, நம்மாழ்வாரோட குளிக்கிறதுன்னுவா. தாமிரபரணி தண்ணி இருக்கோ இல்லையோ, நம்மாழ்வார் குளிக்க வந்துடுவார். மாற்றி 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 எதையான சொல்லிகிட்டே இருப்பா. இதுலேயே காலம் போயின்னு இருக்கான். எப்படியும் வீணா கழியிற காலம் ரங்க ஸ்மரணையோட கழியணுமே. கருவிலே திருவிழாதீர் காலத்தை. பிரகலாதன் வாழ்க்கை நடந்தது. அவன் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் வந்து, ஆனால் நாராயண நாமத்தோடு ஜபிச்சுட்டு இருந்தான். அதோடு அவன் காலம் முழுக்கவே பகவத் அனுபவமாக போச்சு இல்லையா? கடைசியில் உடம்பு முடியலை, கடைசியில் உசுறு போக போகிறது. அப்போ ஒரு சான்ஸ் நம்ம ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குற சினிமா மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம்னா என்ன அனுபவித்தோம்னு தெரிஞ்சுன்னா, இத்தனை உற்சவம் பார்த்துருக்கோம், கொஞ்சம் சத்சங்கம் கேட்டிருக்கோம், 5 கிரட சேவை பார்த்துருக்கோம், 9 கிரட சேவை பார்த்துருக்கோம், பகவத் தியானம் பண்ணியிருக்கோம், திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் ஒரு 5-6 ஒழுங்காக சொல்லியிருக்கோம். 5-6-81 நான் சொல்லலை, 5-6 சொல்லியிருக்கோம். இந்த மனநிறைவு இருந்து எடுத்தனா, அப்பாடா இந்த சரீரம் எடுத்ததான பரம பிரயோஜனம் எனக்கு கிடைச்சாச்சு, இதுக்கு மேலே இதனாலே அடையக்கூடியது ஒன்றும் இல்லைன்னு சந்தோஷமாக இந்த சரீரத்தை விட்டுட்டு போகணும் பாருங்க, அதுதான் ஆனந்தம். அதனால் அதை விட்டுட்டு காலத்தை கழிச்சுட்டு இருக்கல, வீணாக போகிறது. இப்போ இங்கே உட்காந்து நீங்கள் பகவத் விஷயம் கேட்கல, இதை விட்டுட்டு டிவியும் பார்க்கலாம், அழகாக ஐபிஎல் கூட பார்க்கலாம், யார் வேண்டான்னா. அது காலத்தை கழிக்கிறோம். இது காலத்தை காலக்ஷேபம். பகவத் விஷயமாக போச்சுன்னா அது காலக்ஷேபம், இல்லாட்டி காலத்தை கழிக்கின்றீரே. அதனால் நன்னா அனுபவிக்கணும். ஆழ்வார் சொல்கிறார், ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய. உலகங்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் ராவணவதம். அவருக்கு ஒன்றும் பர்சனல் விரோதம் கிடையாது. நிறைய பேர் தன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போனார், அதனால் வதம் பண்ணார், அது ஒரு காரணம், அவ்வளவுதான். சீதாபிராட்டியே காரணம். இல்லாட்டி நீ எதுக்கடா போய் அடித்தேன்னா, என் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போனால் உனக்காக சேர்த்து நான் அவனை அடித்தேன் அப்படின்றார்.
அதனால உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் கோணை செற்ற நம் சேவகன மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் எண்ணாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவலுகின்றேனே. நரகலோகத்தில் நடந்த ஒரு விருத்தாந்தத்தை சொல்ற. நாம ஜபம் பகவத் தியானம் எங்கிருந்து எப்படி பண்ணாலும் பிரயோஜனம் தரும். நமனும் உத்கலனும் பேச விஷ்ணு தர்மம்னு ஒரு கிரந்தத்திலே காண கிடைக்கக்கூடிய ஒரு விருத்தாந்தம். யமதர்மராஜன் உத்கலன். இந்த உத்கலன் மகா பாவி, பாவங்கள் பண்ணுறதே வாழ்க்கையாக வச்சுட்டுருக்கான். அதமா அதமன், அடுத்தவாளை கஷ்டப்படுத்தி பார்க்கறதே ஒரு சுகம்னு வாழ்ந்துட்டுருக்கான். அடுத்தவா எக்கேடு வேணா கெட்டு போகட்டும், தான் சுகப்படணும், அவளை கெடுத்தாவது தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனாலே ஆழ்வாசன் நமனும் அப்பேற்பட்ட உத்கலன் ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஒரு ஞானோதயம் வந்துடுத்தான். சரி, நிறைய பாவம் பண்ணிட்டோம், இந்த பாவம் எல்லாம் போகிறதுக்கு ஏதான பரிகாரம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஜோசியனை போய் பார்த்து கேட்டானான். உடனே ஜோசியன் சொன்னானா, ஒரு மாடை தானம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். அப்போ கறவை மாடு கொடுப்பாடி எள்ளுனால பண்ண மாடு, எள்ளு மாடு மாதிரி பண்ணி தானமாக கொடுக்கறதெல்லாம் உண்டு, நிறைய உண்டு. சாஸ்திரத்தில் நிறைய சொல்லி வச்சுருக்கா. நம்ம சாஸ்திரங்கள் சொல்லாத விஷயம் எதுவும் இல்லை, நம்ம சாஸ்திரங்கள் சொன்ன எதுவும் பொய்யும் இல்லை. அப்படியே அவன் தானம் கொடுக்குறானா, கொடுக்கும்பொழுது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுத்துருவான். மறந்து போய் ஜோசியம் சொல்லிட்டான், மறக்காமல் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுத்துரு. தெரிஞ்சுதா, நீ மாட்டை கூட எதவானா கூட, ஆனால் கிருஷ்ணார்ப்பணம் மட்டும் சொல்லி கொடுத்துரு, மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாதேன்னுட்டான். ஜாகிரத 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 ஜாகிரத. உடனே அவனும் பார்த்தானா, கிருஷ்ணார்ப்பணம் சொல்லணும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லணும்னு சொல்லி அந்த தானம் கொடுக்கும்பொழுது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுத்துட்டான். அழகாக அவன் ஜென்மா முடிஞ்சது. யமலோகத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டார்கள். அழகாக அழிச்சுட்டு போயாச்சு. யமதர்மராஜா வா 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 வா, அப்பா உத்கலா வா 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 அப்படின்னுட்டான். உடனே உத்கலன் சிரிச்சான், உன்னோட வேலைக்காரெல்லாம் வெட்டுவேன் குத்துவேன், வா, எவ்வளோ பாபம் பண்ண, இரு மகனே வா, உனக்கு கும்பி பாகம் காத்துன்னு இருக்கு, கிருமி போஜனம் காத்துன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன போஜனம் அவன் கேட்டான். நரகத்தில் சாப்பாடுலாம் அப்படி இருக்கும், ஒன்றையே சாப்பாடாக கொடுக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கிருமி போஜனம், எத்தனை கொசு அடிச்சியோ எத்தனை ஈய கொண்டு அதெல்லாம் ஒன்றை கடிச்சு சாப்பிடும், சௌக்கியமாக இருக்கும். கிருமி போஜனம் கேட்குறது பயமாக இருக்கும். மகாரௌரவம், கும்பி பாகம் நிறைய உண்டு. 84 லட்சம் இருக்குது. ஒவ்வொன்றதுலேயும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம், ஒரு 2.5 வருஷம் 2.5 கோடி வருஷம் நிறைய உண்டு. 2.5 கோடி வருஷம் எல்லாம் போடுவோம், எப்படி என்ஜாய் பண்ணலாம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தா, நீ என்னடான்னா யமதர்மராஜா என்ன வா வா வான்னு சொன்னியே, என்ன விஷயம்னு கேட்டானா. அப்போ யமதர்மராஜா சொன்னா, உனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பாவம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாடு தானம் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ நீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னா. அப்போ இவன் கிருஷ்ணான்னு சொன்ன உடனே அந்த க்ஷணம் நரகலோகத்தில் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்த வாழ்க்கலாம். அந்த கிருஷ்ணான்ற சப்தம் காதில் விழுந்த உடனே சொர்க்கத்தினுடைய சுகம் அந்த க்ஷணத்தில் கிடச்சுடுத்து. இத்தனைக்கா வாழ்க்கை யாருக்கும் ஸ்ரத்தை இல்லை, ஆசையோட நாமஜபம் கேட்கல, எனக்கு நாமஜப உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கல. இவனும் ஒரு ஆச்சாரியனா இருந்து சொல்ல, சும்மா பேச்சு வாக்கில் நீ கிருஷ்ணான்னு சொன்னேடா அப்படின்னு சொன்னதை கேட்டவாளுக்கு நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள். அப்போ நரகத்திலேயே கிருஷ்ணான்னு அவ்வளோ பலம் உண்டுன்னா, அப்போ இங்கே சொன்னால் எவ்வளவு பலம் உண்டு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நிறைய பகவன் நாமத்தை சொன்னார். ஆழ்வார் சொன்னார், ஒரு ஸ்ரத்தை இல்லாமல், வினயம் இல்லாமல், பக்தி இல்லாமல், கேட்கக்கூட ஆசை இல்லாமல் என்னத்துக்கு என்ன நீ வரவேற்கிறான்னு கேட்க, யமதர்மராஜன் சும்மா பேச்சுவாக்கில் ஜஸ்ட் லைக் தட் இப்படி சொல்லிட்டு, நான் கிருஷ்ணான்னு சொன்னேடா, அந்த கிருஷ்ணான்ற சப்தம் ஜஸ்ட் லைக் தட் இவா கேட்டுட்டாளாம். அதுக்கு ஜஸ்ட் லைக் தட் நரகம் சொர்க்கமாக மாறி போயிடுது. அப்படி நான் பாட்டுக்கு டிவி ஆன் பண்ண கரெக்டாக அந்த சேனல் வந்துடுத்து, கரெக்டாக அப்போ அதை காமிச்சுட்டான். அதான் ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரி தான் இவன் என்னமோ சொல்ல, அவன் என்னமோ கேட்க, இதை சுற்றி இருந்தவா காதலை எதிர்ச்சியா கிருஷ்ணா நம்ம நாமஜபம் வந்து தெரி வீதியில் போனால் என்னமோ கத்துறாளேன்னு கேட்பா இல்லையா, அப்படி கேட்கறது அவளுக்கு சொர்க்கம் வரைக்கும் தருமா. நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி நமனும் உத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க
நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம். அவன் ஊர் எதிரா அப்படின்னா ரங்கம் தூருக்கு, திருச்சி பக்கத்தில் கூப்பிடுற தூரம். இங்கேருந்து அமெரிக்காலாம் பக்கத்துலனா ஸ்ரீரங்கம் அதை விட பக்கத்தில் தான். அமெரிக்கா வீசா வாங்கியாச்சு, போகிறேன், கலிஃபோர்னியா போகிறேன், மெல்பர்ன் போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், அங்கே உதைச்சா ஓடி வர்றான். இங்கே ஸ்ரீரங்கம் உதைக்காமலே போகலாம், போக மாட்டேங்கிறா. இங்கே வீசா வாங்கிறது, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அவாக்கிட்ட தேவடு காக்கணும் எல்லாம் நிற்கிறான். இங்கே தேவடு படுத்துன்னு இருக்கு, இங்கே போய் தேவடுகிட்ட காத்துட்டு இருக்க மனசே வரமாட்டேங்கிறது. எவ்வளோ நேரம் ஆகிறது கோவிலில், எவ்வளோ நேரம் நிற்கிறது. சரி பரவாயில்ல, பக்தி மனசில் இருந்தால் போதும், வாசல்லையே சேவிச்சு வந்துடுவான். ஒரு 1/2 மணி நேரம் நின்று ரங்கராஜனை சேவிக்கிறதுல என்ன நஷ்டம் வந்துட போகிறது? வீசாவுக்கும் அதுக்கும் கண்ட இடத்துல போய் நிற்கிறோம், இபி பில்லு கட்டுறதுக்கு நிற்கிறோம், சினிமா தியேட்டர்லலாம் போய் நிற்கிறா, பஸ் ஸ்டாண்டில் கொசுக்கடியில் நிற்கிறா. பிடிக்காத விருந்தாளி வந்துட்டானா வரவேற்க ஸ்டேஷனில் போய் தலையெழுத்து நின்றுட்டு இருப்போம். அவகிட்ட 1000 தடவை சொல்லிட்டு இருப்போம், பக்கத்தில் வரும்போது ஃபோன் பண்ணுங்கோ, ஃபோன் பண்ணுங்கோ, ஃபோன் பண்ணுங்கோ. பாழா போன ஃபோன் அப்போ தான் நெட்வொர்க்கே எடுக்காது. அவர் இப்போ நீங்கள் அழைக்கும் தூரத்தில் இல்லை அப்படின்னு. சத்தியம் அதுதான், தொடர்புக்கு எல்லைக்கு வெள்ளையில் உள்ளார். சத்தியமாக தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறது சுவாமி மட்டும்தான். மற்ற எல்லாரும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கா. எப்பயாவது தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கான்னா அவளுக்கு ஏதோ காரியம் ஆகணும், அதனால் தொடர்பு எல்லைக்குள் இருக்கா. நம்மளும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். பல சந்தர்ப்பங்களில் சில பேர் ஃபோன் பார்த்தா சைலண்ட் பண்ணிட்டு சமத்தா உட்காந்துட்டு இருப்போம். நீங்கள் அடித்தது அப்புறமா பார்த்தேன், அப்பயே பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் சமத்தா சொல்லிக்கலாம், அப்புறமா பார்த்தேன் வேண்டாதவா அப்படின்னா. இல்லாட்டி யாராவது வேண்டியவனா டக்குன்னு பாஞ்சு ஃபோன் எடுத்து உங்கள் ஃபோனுக்காக தான் காத்துன்றது நினச்சிட்டு இருந்தேன் 100 ஆயுசு. அந்த மாதிரி தான் ஆயிடுறது. அப்போ அவளுக்கெல்லாம் காத்துட்டுருக்கோம், எதுக்கோ காத்துட்டுருக்கோம், தேவையில்லாத விஷயம். கரண்ட் வரத்துக்கு காத்துட்டுருக்கோமே, எப்படாப்பா வரும். எத்தனை விஷயங்கள் காத்துட்டுருக்கோம், டிராஃபிக்கில் காத்துட்டுருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்டுருக்கோம். ஆனால் சுவாமிக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். அந்த ரங்கன் இங்கே இருக்க, அவனது ஊர் அரங்கம் என்னாது. ஐயோ, அந்த ரங்கத்தை நினைக்க மாட்டேங்கிறாளே, ஸ்ரீரங்கராஜனை நினைக்க மாட்டேங்கிறாளே, ஸ்ரீரங்கத்தை நினைக்க மாட்டேங்கிறாளே. ஸ்ரீரங்கம் தெரியாமல் யாராவது இருப்பாளா? அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர். அப்படியே டயர்டாகி என்னமோ வீழ்ந்துட்டுருக்கிற இந்த மாதர், என்னமோ வாழ்க்கை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நானும் போகாத இது இல்லை, எல்லாம் பண்ணியாச்சு.